ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமது திருச்சபை கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. தேவன் நமது திருச்சபையின் போதகர் அவர்களுக்கு ஆண்டவருடைய தரிசனத்தை கொடுத்து துவங்கப்பட்ட சபைதான் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ். மத்தேயு 4:15 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற தரிசனத்தோடு தேவனுடைய திருச்சபை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபை ஆரம்பிக்கும் போது வீட்டு சபையாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. வெறும் 16 பேர் கொண்ட திருச்சபையாக இருந்தது. தேவனுடைய சபை பிரதிஷ்டை எதுவும் செய்யாமல் 4 வாரம், அதாவது ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வீட்டு சபையாகவே செயல்பட்டு கொண்டிருந்தது. நன்றாக போய் கொண்டிருந்த வேளையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி மாலையில் அண்ணனுடைய தம்பியும் தேவ சபையின் இளம் வாலிபனும் ஆகிய திரு கௌதம் பீச்சில் குளித்து கொண்டிருக்கும் போது அடித்து செல்லப்பட்டான் என்ற தகவல் வந்தது. இறந்து போனான் என்ற செய்தியும் அடுத்த நாள் கிடைத்தது. இந்த சூழலில் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனோம். இயேசுவே பலத்தை கொடுத்து மீண்டும் ஊழியத்தில் ஓடச் செய்தார். சபையின் பிரதிஷ்டை ஆராதனை ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் செப்டம்பர் 15ஆம் தேதி 2024ஆம் அன்று நடைபெற்றது. நமது திருச்சபையின் ஆவிக்குரிய தகப்பனான ஜோசப் பாண்டியன் அப்பாவை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நம் கூட நின்று ஊழியம் செய்கின்ற, இனிமேலும் செய்யப்போகிற ஒரு நல்ல தகப்பனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சபைக்கு தேவையான சில உபகரணங்களை வாங்க தேவன் உதவி செய்தார். PA சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், கீபோர்ட், டிவி போன்றவைகளை வாங்க தேவன் உதவி செய்தார். நல்ல ஒரு இடத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஒரு வருடத்தில் நம்முடைய திருச்சபையில் சில முக்கியமான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. 5 மணி நேரம் தனிப்பட்ட ஜெபம் நடத்தப்பட்டது. 21 நாள் 2025ஆம் ஆண்டுக்கான ஆயத்த ஜெபம் நடத்தப்பட்டது. கேரல் ரவுண்ட் தெருவோரத்தில் இருக்கும் ஜனங்களுக்கும் செய்தோம். கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமும் தெருவோரத்தில் இருக்கும் ஜனங்களுக்கு நமது திருச்சபையின் மூலமாக நடத்தப்பட்டது. கிறிஸ்துமஸ் அன்று 6 பேர் ஞானஸ்நானம் எடுக்க தேவன் உதவி செய்தார். விடுதலை ஊழியம் நடத்தப்பட்டது. 40 நாள் சிலுவை தியான ஜெபம் நடத்தப்பட்டது. ஈஸ்டர் ஞானஸ்நான ஆராதனையில் ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்க தேவன் உதவி செய்தார். பீச் மினிஸ்ட்ரி மூலமாக 450 டிராக்ஸ் கொடுக்க தேவன் உதவி செய்தார். 21 நாள் ஜெப நடையும் ஆடி மாதத்தில் நடத்தப்பட்டது. பெண்கள் கூடுகை ஆரம்பிக்கப்பட்டது. பெண்கள் மற்றும் ஆண்கள் வாலிப கூடுகையும் ஆரம்பிக்கப்பட்டது. 16 பேருடன் தொடங்கின தேவனுடைய திருச்சபை இப்பொழுது 50க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொடுத்த தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.